ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம 12th தமிழ் செய்யுள் பகுதி பார்த்துட்ருக்கோம். இதில் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாடல் இதழ் வெற்றி பெற. இதில் வெற்றி பெற யார் எழுதுனதுன்னா சுரதா எழுதுனது. அதில் அந்த பாக்ஸ் நோட்ஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்கள்ல, உரைநடைனா என்னென்னு கொடுத்துருப்பாங்க, கவிதைனா என்னென்னு கொடுத்துருப்பாங்க. உரைநடைனா மக்கள் பேசும் எளிய தொடராக அமைவது. நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்குள்ள உரையாடுறோம்ல, அது மாதிரி இருக்கிறது தான் உரைநடை அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதைனா எப்படி இருக்குன்னா, எதுகை, மோனை, இயல்பு, முரண், சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகள் உட்பட்டு அமைவது. கவிதைனா நம்ம இலக்கண நெறியோடு எழுதுறோம். இப்போ இங்கிலீஷில் எப்படி கிராமர்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி தமிழ் இலக்கணத்தோட எழுதுறது தான் கவிதை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உரைநடைனா மக்கள் பேசுவது போல எளிய சொற்கள் தொடராக அமைவது தான் உரைநடை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் ஒரு 5 பாட்டு கொடுத்துருக்காங்க சுரதாவோடது. இது ஒரு கிளான்ஸ் சும்மா படிச்சுட்டா மட்டும் போதும், ஓகேவா? இது மனப்பாடம் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் படித்தாலே ஈஸியாக புரியுற மாதிரி தான் இருக்கும். அந்த பாட்டு நான் ஒரு தாட்டி சொல்கிறேன், பார்த்துக்குங்க. விண்வேறு விண்வெளி இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, மண்வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு, பனித்துளியும் மழையும் வேறு, புன்வேறு வீரர்கள் விழுப்புண் வேறு, புகழ் வேறு செல்வாக்கு வேறு, காணும் கண் வேறு கல்விக்கண் வேறு, கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. வேறு வேறுன்னு எல்லாத்தையும் முடியுது, அதை பார்த்துங்க. வேறு வேறுன்னு முடிஞ்சா அது சுரதாவோட பாட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 2வது பாட்டை பார்ப்போம். ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்போம், ஆக்கிய பின்பு சோர் என்று சொல்கிறோம். பூக்கும் வரை அருமென்று பூத்த பின்னும் பூவென்று சொல்கிறோம். அதுபோல சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை முனை சேர்க்காமல் அடிவலையை அருந்திடாமல் வார்க்கின்ற வடிவத்தான் வசனம். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகள் கவிதையாகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? நம்ம அரிசியா இருக்கும் போது அரிசின்னு சொல்றோம், அதை சமைச்சதுக்கு அப்புறம் சோறுன்னு சொல்றோம். பூ மொட்டாகும் போது அருமுங்கிறோம், பூத்ததுக்கு அப்புறம் பூன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் எதுகையும் மோனையும் சேர்க்காமல் எழுதுறதுதான் வசனம், அதை உரைநடைன்னு சொல்றோம். அதாவது யாப்பு இலக்கணம் அது இன்க்ளூட் பண்ணி எழுதுனா அது கவிதை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 3வது பாட்டு. பழுத்திருந்தால் சார் வரும், வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும், அதுபோல இங்கே எழுந்திருந்தால் அசைகள் வரும், 2 சீரின் இடைவெளியில் தலைகள் வரும், தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும், அடிகள் கீழே அழைத்திருந்தால் தொலைகள் வரும், தொலைகள் நன்கு செலுத்திருந்தால் பாக்கள் வரும், இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவிதை எழுத தொடங்க வேண்டும். ஒரு கவிதையில என்னென்ன இருக்கும், அசை, தலை, சீர், அடி, தொடை இதெல்லாம் இருக்கும்ல, அதுதான் அந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வரும் முடிஞ்சிருக்கு. அந்த அசை, தலை, அடி, தொடை இது மாதிரி வந்துச்சுன்னா அது சுரதாவோட பாட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது தேமாவும் புலிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களும் அக்காய்களும் நன்கு காய்க்கும், ஏமாந்தால் தலை தட்டும், வெள்ளைப்பாட்டின் இறுதிச்சீர் காசு தரும், செடியில் பூத்த பூவிது வந்து தங்கும், நல்ல புலவர்கள் பாடல்கள் கீர்த்தி தங்கும், சாமானிய மக்களின் விளங்கும் வண்ண தமிழ் கவிதைகள் தர வேண்டும் இந்த நாளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தேமா புலிமா அதாவது எப்படி கவிதை எழுதணும் அப்படிங்கிறதான் இதுலயும் சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்குங்க. தேமா புலிமா காசு, இறுதிச்சீர் காசு, மலர், பிறப்பு அது மாதிரிலாம் வரும்ல, மலர், காசு, பிறப்பு அதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்குங்க. இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டா போதும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வரும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கறதுனால ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்தது 5வது பாட்டை பார்ப்போம். எரிவினிலே பயிர் விளையும், சிறந்த கேள்வி எழுப்புவதனால் ஆராய்ச்சி விளையும். என்ன சொல்கிறாங்க? எருவு போட்டால் பயிர் நல்லா விளையும் அப்படின்னா, நம்ம நல்ல கேள்வி கேட்டால் ஆராய்ச்சி நம்ம நல்லா ஆராய்ந்து படிப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த இரவினில் குளிர் விளையும், நுணுக்கத்தோடே எழுத்தனின் முன்னோர் போல கற்று வந்தால் அறம் பொருள்கள் உள்ளத்தில் விளையும். இரவுல குளிர் இருக்கும், அதனால நம்ம நுணுக்கத்தோட கற்றுக்கொண்டால் அறப்பொருள்கள் உள்ளத்தில் விளையும், உள்ளத்துல அறம் விளையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும், இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோருக்கு புகழ் எங்கு சிறப்பெங்கு விளையக்கூடுமா. இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் கவிதை எழுதணும். இது எழுதலைன்னா அவங்களுக்கு எந்த சிறப்பும் எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த 5 பாட்டும் சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. இது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஏன்னா க்ளூ வேர்டு மாதிரி பார்த்துங்க. கவிதை எப்படி எழுதணும், உரைநடை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் அதை சொல்லியிருக்காரு சுரதா அவர்கள். ஓகேவா? 5 பாட்டு. இதோட பாவகை என்ன சொல்றாங்கன்னா, என்சீர் கழிநெடிலடி ஆசிரியர் விருத்தம். இதோட பாவகைனா என்சீர் கழிநெடிலடி ஆசிரியர் விருத்தம். ஓகேவா? எடுத்து நூல்வெளி பார்ப்போம். இதில் வெற்றி பெற என்னும் பாடல் சுரதாவோட துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றது. இதில் வெற்றி பெற அப்படிங்கிற பாடல் எந்த கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றது. துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓமை கவிஞர் யாரு? சுரதா. சுரதாவோட இயற்பெயர் என்ன? ராசகோபாலன். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை சுப்ரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டாரு. சுரதாவுக்கு இப்ப பாரதியார் மேல பற்று இருக்கிறதுனால
பாரதிதாசன் வந்து பேரை மாற்றிக்கிட்டாரு. கனக சுப்ரத்தினன் அந்த பேரை வந்து பாரதிதாசன் மாற்றிட்டாரு. இப்போ பாரதிதாசன் மேலே பற்று இருக்கிறதுனால ராசகோபாலுங்க தன் பேரை வந்து சுப்ரத்தினதாசன் மாற்றிக்கிட்டாரு. அதோட சுருக்கம் தான் வந்து சுரதா. இவர் வந்து ஓமை கவிஞர்னு சொல்வார். ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட இதழ். அவர் ஒரு இதழ் நடத்துறாரு. அது கவிதை மட்டும் அந்த இதழ் இருக்கும். அப்படிங்கிறது காவியம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேட்கறதுக்கு கேள்வியாக கேட்க வாய்ப்பு இருக்கு. முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட இதழ் அப்படிங்கிறது வந்து காவியம். முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட இதழ் அப்படிங்கிறது வந்து என்னது? காவியம். முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட இதழ் என்னது? காவியம். அடுத்தது வந்து இலக்கிய ஏடுகள். இலக்கிய ஏடுகள் என்னென்ன நடத்தினா இலக்கியம், விண்மீன், ஊர்வலம். இலக்கியம், விண்மீன், ஊர்வலம். அப்புறம் சுரதா எழுதிய நூட்கள் தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும், மங்கையர்க்கரசி. இந்த தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும் வந்து நம்ம 7th புக்லேயே படிச்சிருப்போம். மங்கையர்க்கரசி மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கு, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் அவர் பெற்ற விருதுகள். அவர் என்னென்ன விருதுகள் பெற்றாரு? தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்றிருக்காரு, பாரதிதாசன் விருதை பெற்றிருக்காரு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருதை பெற்றிருக்காரு. மொத்தம் 3 விருதை பெற்றிருக்கவர் யாருன்னா சுரதா. தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்காரு. பாரதிதாசன் தானே பாரதிதாசனுக்காக நான் பேரை மாத்திக்கிட்டாரு. அப்படின்னா பாரதிதாசன் விருது பெற்றிருக்காரு. அதை ஞாபகம் வச்சுங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது. பாரதிதாசன் ராசராசன் விருது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து கலைமாமணி விருது. ஓகேவா. இத்தனை விருது தான் பெற்றிருக்காரு. இதில் வெற்றி பெற பாட்டு இவ்வளவுதான். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம். இடையீடு சீமணி. இடையீடு சீமணி அப்படிங்கிறது வந்து சிலபஸில் இருக்காரு. சீமணி சிலபஸில் இருக்காரு. அவர் எப்படி கவிதை எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவர் கவிதை எழுதியிருப்பார். இது வந்து அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை, எத்தனையோ மாற்றங்கள், குறித்தவரே ஏமாற்றங்கள், மண் புழுங்கள் பல உண்டு, குதிரை வரைய குதிரை வராது, கழுதையும் வரலாம், இரண்டும் கலக்கலாம், எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு, நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும், என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வால் மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல், கனியின் இனிமை கனியில் மட்டுமல்ல, சுவைப்போன் பசியும் சுவை முடிச்சை சார்ந்தது, எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்றென்றால் மூன்றான காலம் போல ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க, அவ்வளோ முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் கீழே இருக்க நூல்வெளி, இது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. இடையீடு கவிதை அப்படிங்கிறது வந்து எந்த கவிதை தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்கன்னா இதுவரை. இடையீடு இதுவரை. இதில் வெற்றி பெற சுரதாவோடது வந்து துறைமுகத்திலேருந்து எடுத்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையீடு கவிதை எதுலேருந்து எடுத்திருக்காங்க? இதுவரை என்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இடையீடு கவிதையில வந்து குறியீடுகள் பயன்படுத்தியிருப்பார். குறியீடுகளை கொண்டது. ஓகேவா. இடையீடு கவிதை கவிஞரோட கவிதை சார்ந்த எண்ணம், அதை வெளிப்படுத்தும் மனம், எழுதப்பட்ட கவிதையின் உள்வாங்கு, வாசகனின் மனநிலை போன்றவற்றை குறியீடாக குறிப்பிடப்படுகிறது. இது ஒன்றும் அவ்வளோ முக்கியம் கிடையாது. சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. 1959ஆம் ஆண்டு முதல் எழுத்து என்ற இதழில் இவரது கவிதைகள் வெளிவந்தது. சி மணியோட கவிதைகள் எத்தனாம் ஆண்டுலேருந்து எந்த இதழில் வெளிவந்திருக்கு அப்படின்னா 1950ஆம் ஆண்டு முதல் இவரோட கவிதை வந்து எழுத்து அப்படிங்கிற இதழில் வந்து எழுதப்படுது. அதே சுரதால நம்ம ஒரு பார்த்த ஒரு இதழ் முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட இதழ் அப்படிங்கிறது வந்து காவியம். ரெண்டு டிஃபரன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அதுக்காக சொல்றேன். நடை எனும் சிற்றுதலை நடத்தியவர். இதழ் அப்படிங்கிறது வந்து எழுத்து. நடை எனும் சிற்றுதலை நடத்தியவர் யாருன்னா சீமணி. ஓகேவா. இலக்கணம் பற்றிய அவரோட நூல் வந்து யாப்பும் கவிதையும். இலக்கணம் பற்றிய அவரோட நூல் என்னது? யாப்பும் கவிதையும். அவரோட கவிதை தொகுப்புகள் என்னென்ன? வரும் போகும் ஒளிச்சேர்க்கை. அவரோட கவிதை தொகுப்புகள் என்ன? வரும் போகும் ஒளிச்சேர்க்கை. நடை எனும் சிற்றுதலை நடத்தியவர் சீமணி. இலக்கியம் பற்றிய நூல்கள் வந்து யாப்பும் கவிதையும். அவரோட கவிதை தொகுப்புகள் என்னன்னா வரும் போகும் ஒளிச்சேர்க்கை. ஓகேவா. தாவோ தேவ் சிங் 9th லெசன்ல கடைசி லெசன்ல வரும்ல, தாவோ தேசிங் கடைசி 8th லெசன்ல வரும்ல 9th புக்ல, அதுல வந்து தாவோ தேசிங்கோட பாட்டு கொடுத்துருப்பாங்க. அது கீழே ஒரு அது மொழிபெயர்த்தவர் வந்து சீமணின்னு கொடுத்துருப்பாங்க. அவர் தான் இந்த மணியும். ஓகேவா. எனும் சீன மெய்ப்பியல் நூலை தமிழ் மொழிபெயர்த்தவர் தான் சீமணி. ஓகேவா. புதுக்கவிதை அங்கத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் சீமணி. புதுக்கவிதை அங்கத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் யாரு? சீமணி. இது வந்து பார்த்துங்க முக்கியம். புதுக்கவிதை அங்கத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் யாருன்னா சீமணி. இருத்தலின் வெறுமை சிரிப்பும் கசவுமாக சொன்னவர் யாருன்னா சீமணி. இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசவுமாக சொன்னவர் யாரு? சீமணி. இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசவுமாக சொன்னவர் சீமணி. அவர் பெற்ற விருதுகள் என்னென்ன? விளக்கு இலக்கிய விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்து விருது, கவிஞர் சிற்பி விருது, ஆசான் கவிதை விருது. விளக்கு இலக்கிய விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, ஆசான் கவிதை விருது, கவிஞர் சிற்பி விருது. மொத்தம் 4 விருது பெற்றிருப்பாரு. சுரதா வந்து 3 விருது பெற்றிருப்பாரு. ஓகேவா. சுரதாக்கு ஞாபகம் வச்சுங்க. ராசன் 2 விருது வரும். கலைமாமணி 1 விருது. இவருக்கு வந்து இலக்கு விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, ஆசான் கவிதை விருது, கவிஞர் சிற்பி விருது. ஓகேவா. இவரோட புனை பெயர்கள் என்னன்னா வே மாலி செல்வன். இவரோட புனை பெயர்கள் வே மாலி செல்வன். வே மாலி செல்வன். ஓகேவா. மொத்தம் 2 புனை பெயர்களை இவர் கவிதை எழுதுவார். அதாவது தன் பேருக்கு பதிலாக இந்த பேரை யூஸ் பண்ணி கவிதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. இதுதான் இடையீடு கவிதை. அடுத்தது வந்து
புறநானூறு சிலபஸ் இருக்குது. புறநானூறு வந்து ஔவையார் எழுதினது. புறநானூறு ஔவையார் எழுதின பாட்டு இதில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அதில் ஔவையார் எழுதின பாட்டு இதில் கொடுத்துருக்காங்க. வாயிலோ இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஔவையார் வந்து அதியமான் நெடுஞ்சி வாசலில் நின்று காவலர்கள்ட்ட வந்து அவர் வந்து பரிசு கொடுக்க வந்து நம்மளை தாமதமாக்குறதுனால எங்களுக்கு வந்து இவர் பரிசு கொடுக்கலன்னா எங்களால் வாழ முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. புலவர்கள் எங்கே போனாலும் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும், நாங்கள் எல்லாம் சொகுசாக வாழ்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சிம்பிளாக சொல்கிறேன் நான், இதுதான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த பொருள் தருக்க படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த பொருள் தருக்கெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை. நான் ஒரு கிளான்ஸ் இதான் சொல்கிறேன், இதான் கதை, அதை மட்டும் பார்த்துங்க. நான் பாட்டை பார்த்துங்க. ஏன்னா புறநானூறுங்கிறதுனால இதில் நடுவில் ஏதாவது 2 லைன் கொடுத்து இது எந்த கூட்டத்தில் இடப்பெற்றது அப்படின்னு கேட்பாங்க. அதனால புறநானூறுங்கிறத பார்த்துக்குங்க. வாயிலோ வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தானாம் உள்ளியது முடுக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோ கடுமான் ஒன்றல் நெடுமான் அஞ்சி தன் அறியேன்கோள் என் அறியேன்கோள் அறிவும் புகழும் உடையார் மாய்ந்தன வருத்தலை உலகம் அன்றே அதனால் காவினன் கலமே சுருங்கினன் கலப்பை மலங்கோல் தச்சன் கைவல் சீரார் மழுவுடை காட்டத்து அன்றே எத்திசை சிறினும் அத்திசை சோரே. நாங்கள் எந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு சோறு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பாவகை வந்து நேரிசை ஆசிரியர்ப்பா. இத்திணை வந்து பாடான் திணை என்னன்னா, ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்துக் கொள்வதுதான் பாடான் திணை. என்னன்னா, ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்துக் கூறுவதுதான் பாடான் திணை. அவர் பெற்ற துறை வந்து பரிசில் துறை. பரிசில் பெயர் வேண்டியதானே வாசல் நிற்கிறாங்க, அதனால பரிசில் துறை. ஓகேவா? இதோட நூல் குறிப்பு பார்ப்போம். அதியமான் நெடுஞ்சி பரிசில் தராமல் காலம் தாழ்த்திய போது ஔவையார் பாடிய பாடல் தான் இந்த வாயிலோ பாடல். புறநானூறு 8 தொகை நூட்கள்ல ஒன்றுன்னு சொல்றாங்க. புறநானூறு என்ன, புறப்பொருள் பற்றிய தன்னோட வீரம் போர் இதை பத்தி பேசுறதுதான் புறநானூறு. புறநானூறு வந்து தமிழரோட போர் வீரம் நாகரிகம் பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை போன்றவற்றை எடுத்துரைக்கிறது. புறநானூறு அப்படிங்கிறது வந்து புறம்பாட்டு என்ற வேறு பெயரும் அழைக்கப்படுகிறது. அதியமானுக்காக தூது சென்றவர் யாரு? ஔவை. அதியமானுடன் அரசவை புலவராக இருந்தவர் யாருன்னா ஔவையார். ஓகேவா? இந்த ஔவையார் வேற, ஆத்திச்சூடி எழுதின ஔவையார் வந்து வேற. ஔவையார் பாடிய பாடல் நமக்கு ரொம்ப கிடைச்சது வந்து 59 பாடல் தான் கிடைச்சிருக்கு. அதுல வந்து அகநானூறுல 4 பாடல், குறுந்தொகையில 15 பாடல், நற்றினில 7 பாடல், புறநானூறுல 33 பாடல். ஓகேவா? அகநானூறுல 4 ஞாபகம் வச்சுங்க. அதோட 3 கூட்டினா நற்றினில 7. புறநானூறுல அந்த 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் 3 அந்த 3 இங்கே வருது, 2 3 வருதுன்னு ஞாபகம் வச்சுங்க. குறுந்தொகையில 15 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் தெய்வமணி மாலையை அடுத்த வீடியோவாக பார்ப்போம். மொதல் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து திருப்பி டாக்குமெண்ட்டாக மாற்றி வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்த அளவுக்கு எல்லா வீடியோவும் போட்டுருவேன். இப்போ 6th தமிழை முடிச்சுட்டு அடுத்தது சென்ட்ரல் ஸ்டடீஸும் இதேமாரி நான் போடலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். நான் ஃபுல்லாக நம்ம வீடியோவை பார்த்தா அதை வச்சு நம்ம எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு இதில் தான் நான் அந்தமாரி வீடியோ போடுறேன். அதனால் வந்து என் சேனலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.